ஹலோ மக்களே, மறுபடியும் நம்ம மீன் கடைக்கு வந்தாச்சு. இந்த வாரத்தில் குளிர் ஒன்றும் ஜாஸ்தியாக அவ்வளோக்கா ஒன்றும் ஜாஸ்தியாக இல்லை. இந்த நாள் இன்றைக்கி வந்து குளிர் கம்மி தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இன்றைக்கி மறுபடியும் மீன் நண்டு பல ஐட்டங்கள் வாங்க வந்திருக்கோம். போன வட்டம் சங்கரா மீன் ரொம்ப ஏமாற்றிட்டாங்க. இந்த வட்டம் சங்கரா மீன் நல்லா பார்த்து தரமாக வாங்க போகிறோம். உள்ளே போகலாம், உள்ளே போய் நல்ல மீன்களை பார்த்து வாங்கிக்கலாம். நாங்கள் நம்ம உள்ளே போய்க்கலாம். உள்ளே போனால் ஒரு பார்வை. அன்றைக்கி வந்தது மணி 6:30. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா மணி 4 மணி. இன்றைக்கி 4 மணிக்கு எவ்வளோ கூட்டுறக்குன்றதை பார்த்துருவோம். வாங்க அப்படியே உள்ளே கிராஸ் பண்ணுவோம். அப்புறம் வண்டி வாசி ஜாஸ்தியாக போயிட்டுருக்கு. உள்ளே போகலாமா? வாங்க அப்படியே ஒரு என்ட்ரன்ஸ் உள்ளே போவோம். கூட்டம் எவ்வளோ இருக்குது பார்த்துருவோம். உள்ளே போகிறோம். மணி 4 மணி ஆச்சா? பாருங்க, 6 மணி கூட்டத்தை விட 4 மணி கூட்டம் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. இன்றைக்கி தான் இந்த 4 மணிக்கு இவ்வளோ சீக்கிரமாக வந்திருக்கோம். கூட்டம் சும்மா காலாக கட்டுது. அண்ணா மத்தி எவ்வளோண்ணா? 1.25 100 அண்ணா நண்டு எவ்வளோண்ணா? இது 400ங்களா? அது 250 ரூபா பார்ப்போமா? சரி பார்ப்போம். 300 அது 250, அது 300, 400 பார்த்தீங்களா? 4 லோடு பார்த்தீங்களா? சரி இன்னும் பார்ப்போம். அண்ணா வரேன். எவ்வளோண்ணா? இது என்ன நண்டு? சூப்பு நண்டா இது? ஓகே அதா என்ன சில்வரா? உயிரோடு இருக்கா இந்த ரெண்டு? சங்கரா தேடி கண்டுபிடிச்சாச்சு சங்கராவை. ஆனால் நல்ல மீனாக பாருங்கண்ணா. சங்கராவில் நல்லா கெட்டியாக இருக்கா. இந்த மாதிரி இது கூட கொஞ்சம் லூஸாக குழந்தான் இருக்கிற மாதிரி இருக்குது. நல்லா அந்த மாதிரி இருக்குங்க. இது நல்லா கெட்டியாக இருக்குது. சரி இன்னொரு ரவுண்டு போவோம். ஓலி அது என்னமோ ஒரு மீன், இது ஒரு மீன் இருக்குது. மத்தி ரொம்ப சௌரியமாக இருக்குது. சின்ன மத்தியை இந்த மீன் என்ன மீன்னா? இந்த மீன் என்ன மீன்? அமூர். சங்கரா அங்கே ஒரு மீன் தெரியுது, பார்ப்போம். சங்கராவா? அது தூரமாக தெரியுது, கிட்டவே பார்ப்போம். அயில பாருங்க, தங்க மாதிரி இருக்கு. ஆனால் அயில எவ்வளோண்ணா கிலோ? அயில 200 சுற்றி பார்த்து இன்னொரு மீன் கண்டுபிடிச்ச சங்கராவை. அது கொஞ்சம் நல்லா இருக்குண்ணா. அந்த மீன் நல்லா இருக்காண்ணா? நல்லா இருக்கு, சூப்பராக இருக்கு. சரி கேட்டு வாங்க, ரேட்டு அண்ணா எவ்வளோண்ணா அது? அண்ணா இது எவ்வளோண்ணா தலைவரே? அண்ணா
முந்நூறுவாயா பாப்போண்ணா அண்ணா முக்கால் போடுங்களா முக்கால் ஆ சரி 1 கிலோ வாங்கிடலாம் இந்த மீனில் அடுத்தபடி சங்கராவை தேடி தேடி ஒரு வகை சங்கரா மீன் வாங்கியாச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணலாம், பொரிக்கிறதுக்கு ஒரு நல்ல மீனாக வாங்கணும். ஆமாம் ஆமாம், ஒரு ஆள் மீனை பாருங்களேன். ஒரு ஆள் கடிச்சிருமாங்க. ஆ சூப்பராங்க. ஆனால் முள் இருக்கும்ல, எவ்வளோ பாது இது 400. இது இந்த மீன்லாம் அது நெய் மீன், அது பாறை, இது ஜிலேபி. ஆ இது ரோகு ரோகு இந்த மாதிரி. தம்பி ஒரு மீன் கீழே வந்துருச்சியா? ஏய் ராஜா அங்கே பாரு, பாம்பு கணக்கா போகுது பாரு, உள்ள அடக்கு பாரு, தூக்கி அழகா தூக்கிறேன். பொடி சாம்பார் பொடி இங்கே பாருங்க, தோல் உரிக்கிற மீன் இதெல்லாம் கட்டாம்பாறை. இது என்னது ஊழியா? ஒப்பேரி வச்ச மாதிரி ஒப்பேரி வச்சுட்டு இருக்காங்க பாரு. இந்த பாரு ஏதாவது காது கேட்குதா கத்துற சவுண்டில்? சரி, இத்துடன் நமது வீடியோவை கட் பண்ணிக்க. என்ன ஐஸ்கிரீம் சாப்பிட போறானே? ஐஸ்கிரீம் சாப்பிட போறியா? ஏய் சாப்பிட்றாதானே, கீழே ஓட்டுரு. சரி ஓகே, கிளம்பலாம். மணி 6 மணி ஆக போகுது. 2 மணி நேரமாக சுற்றி ஆச்சு. போலாமா? காசு தாங்க வேணும். இந்த வாரம் நல்ல மீனாக வந்திருக்கு. ஸோ நல்ல மீன் எடுக்கணும்னா ஒரு 4 மணி 3 மணி இந்த மாதிரி வாங்க, நல்ல மீனாக கிடைக்கும். வேட்டாய் வந்தீங்கன்னா கொஞ்சம் சொதப்பலான மீன் தான் கிடைக்கும். ஓகே பாய்.